வெளிநாடு போனா வாழ்க்கை செட் ஆகும்னு நினைச்ச இந்தியர்கள் இப்போ அதே நாட்டுல உயிரே கையில பிடிச்சு வேலை பண்ற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கள். பாஸ்போர்ட் கையில இல்ல, வேலை நேரம் லிமிட் இல்ல, ஓய்வு இல்ல, வெளியே போக கூட அனுமதி இல்ல. இது வேலைதானா இல்ல அடிமை வாழ்க்கையா? சமீப காலத்தில் இந்தியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த வீடியோ முழுக்க உண்மையோட சொல்றேன். சமீப காலத்துல குவைத்ல வேலை செய்யும் இந்தியர்கள் பத்தி சொல்லணும்னா, ஓவர் பர்டன்ட், இன்ஹியூமேன் கண்டிஷன்ஸ், ஸ்லேவ் லைக் ட்ரீட்மெண்ட் பல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ் இந்தியன் மீடியால பேசப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா, பீகார், யூபி பல மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், கிளீனிங், செக்யூரிட்டி, டொமெஸ்டிக் ஒர்க்குக்காக குவைத் போனாங்க. காரணம் ஒன்றுதான், நல்ல சம்பளம், குடும்பத்தை காப்பாத்தணும், கடன் அடைக்கணும். ஆனா அங்க போன பிறகுதான் உண்மை முகம் தெரிஞ்சது. அடிமை மாதிரி உணர வைத்த கஃபாலா சிஸ்டம். குவைத்ல இருக்கிற ஒரு சட்ட அமைப்பு தான் கஃபாலா சிஸ்டம். இதுல ஒர்க்கர் என்பது எம்ப்ளாயர் கண்ட்ரோல். ஜாப் சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்போர்ட் எம்ப்ளாயர் கிட்ட, நாட்டை விட்டு வெளியே போக எம்ப்ளாயர் பெர்மிஷன் தேவை. ஒரு மனிதன் ஒரு நாட்டுல வேலை மட்டும் பண்ணணும், ஆனா டெசிஷன் எடுக்க முடியாது. இது அடிமை இல்லனா வேற என்ன? ரிப்போர்ட்டுகள் சொல்றது என்னன்னா, நாளுக்கு 12-16 மணி நேரம் வேலை, அதிக வெயில் 50 டிகிரிக்கும் மேல, ஓய்வு இல்லை, சம்பளம் தாமதம் அல்லது குறைவு, 10-15 பேர் ஒரே ரூம்ல தங்க வைக்கப்படுறாங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு மனிதனின் உயிர் சுரண்டப்படுது. அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பார்ப்போம். டார்மிட்ரி ஃபயர், ரீசன்ட் ட்ரிகர். சமீபத்துல குவைத்ல நடந்த ஒரு பெரிய துயரம். இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தங்கிய பில்டிங்ல தீ விபத்து. பல இந்தியர்கள் உயிரிழப்பு. பாதுகாப்பு வசதி இல்லாமை, ஓவர் கிரவுடிங். இதுக்கு பிறகுதான் இந்தியர்கள் மனிதர்களா நடத்தப்படுறாங்களா அன்னு உலகம் முழுக்க கேள்வி எழுந்தது. இந்திய அரசின் தலையீடு, இந்தியன் எம்பசி இன்டர்வென்ஷன், பாடிஸ் ரீபேட்ரியேஷன், காம்பன்சேஷன் டிஸ்கஷன்ஸ், சேஃப்டி ரிவ்யூ டிமாண்ட். ஆனா கிரவுண்ட் லெவல்ல இன்னும் நிறைய இந்தியர்கள் அதே நிலையில தான். இது போன்று குவைத் மட்டும்தானா? இல்ல இதே மாதிரி இஷ்யூஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய நடக்குது. ஆனா ரீசெண்டா ஸ்பாட்லைட் வந்தது குவைட்டி. காரணம் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட். இதுல எத்தனை பேரின் குடும்ப வாழ்க்கை பறிபோனது? வெளிநாடு போனா வாழ்க்கை மாறும்னு கனவு காண்றோம். ஆனா அந்த கனவு கயிறு போல கழுத்தை நெரிக்கும் போது அது வளர்ச்சி இல்ல, அது அடிமைத்தனம். இந்தியர்கள் எங்க இருந்தாலும் மனித மரியாதையோட வாழுற உரிமை இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன மக்களே? காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க மக்களே.